ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் 3STல இருந்து உங்க விஜய் படம். வாட் இஸ் தட் கண்டென்ட் நீங்க டாபிக் பாத்தீங்கன்னா டிசி படத்தோட ரிவ்யூ தாங்க, மூவி ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா மியூசிக்கல் வேற லெவலுங்க. நான் எதாவது தப்பா மிஸ்னா அனிருத் சார் வந்து ரொம்ப பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ரைட்டே அதை தாண்டி ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, நரேஷன்ஸ், இதுல வந்து பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ஒரு எமோஷனலை வந்து அழகா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தாண்டி ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து கீழே இருக்கவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு போராடி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆகும். நம்ம வன்முறை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. பட் படம் வந்து என்டர்டைன்மெண்டா வேற மாதிரி இருக்குங்க. இதுல ஒரு 4 கேரக்டர் இருக்கு. அந்த எல்லா படத்துலயும் சில படத்துல வந்து கேரக்டர் வைஸ்ல வர படங்கள் எல்லாமே பயங்கரமா ஹிட் ஆகும். இந்த படத்துல அந்த ஒரு 4 கேரக்டர் இருக்கு. லோகேஷ் சார் ஹீரோ வேற மாதிரி மேட்டுக்காரு. இல்ல 2 ஹீரோன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து வருவாங்க. எல்லா பழைய படத்துல பார்ப்போம், அந்த காதலுங்கிறது ஓடி போய் லவ் பண்றது, அதுக்கப்புறம் துரத்த போய் லவ் பண்றது அப்படிலாம் இருக்கும். ஆனா இதுல வந்து 2 சீன்ல தான் அந்த அழகான அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அந்த காதலுக்கு எப்படி ஒரு புரிதல் இருக்கு, யதார்த்தமான ஒரு புரிதல், புரிஞ்சுக்கிறது, அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோனி வந்து மிஸ் ஆயிடுவாங்க. செகண்ட் ஹீரோனியும் அவங்கள மாதிரி பார்க்க டிட்டோவா இருப்பாங்க. அவங்களுக்கும் சில விஷயங்களுக்கும் நம்ம லைஃப்ல எல்லா லைஃப்லயும் எல்லாரும் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா. ஒருத்தவங்களும் ஒரு ஆசை இருக்குங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கனவு நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க கெட்டவங்களா மாறுறாங்க. இந்த படத்துல வந்து எல்லாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றவங்க எல்லாமே தப்பானவங்களா கேட்டா அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு முக்கால்வாசி பேர் விரும்பி அடிக்கிறது இல்ல. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் இருக்கனாலதான் 70% பேர் அடிக்கிறாங்க. 30% சந்தோஷத்துக்காக அடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்து சில டைலாக் எல்லாம் ரொம்ப அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. ஒரு யதார்த்தமான பேச்சு. இந்த படமே ரொம்ப பயங்கரமான படம். மியூசிக் எல்லாம் வேற லெவலு. அதெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும். அந்த ஆர்வம் வரும். சூப்பரா போட்டு போறாங்க சார். அந்த மியூசிக் தான் நமக்கு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த லவ் ஃபீலுங்க, அது ரொம்ப அழகா யதார்த்தமான லவ். காதலுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு புரிதல் வேணும்ல. அந்த இது வந்து ஒரு மனசு புரிஞ்சுக்கிட்டா அது மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி இந்த படத்துல வந்து அந்த பொண்ணு அவங்க கூட கடைசி வரைக்கும், அந்த ஹீரோனி செகண்ட்ல வர அந்த ஹீரோனி வந்து கடைசி வரைக்கும் அவங்க வருவாங்க. அதுதான் மிகப்பெரிய அந்த படத்தோட பிளஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து கடைசியா என்ன பண்ணாங்கன்னா கதை ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் வந்து சிலது மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லா ரிவீல் பண்ண தேவையில்லை. பட் படம் வந்து பக்க என்டர்டைன்மெண்ட், ஒரு குட் ஃபீல் ஏற்படுத்தும். மியூசிக் வேற லெவல். அருண் வந்து ரொம்ப பயங்கரமா எடுத்துக்க, ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ரோஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. சந்திரா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா